டேஸ்ட் என்ன டேஸ்ட். இந்த குளிர்காலத்திலேயே ஒரு இளநீ குடிக்கிறது சுகமா தான் இருக்குது போ. அடியே தூங்க விட்ரி. புலி உரும்புற மாதிரி உரும்பிக்கிட்டு கிடக்கா. மனுஷன் வேலைக்கு போயிட்டு வந்து நிம்மதியா தூங்க முடியுதா? நைட்டும் தூக்கமே இல்ல. கொரட்டை 7 ஊருக்கு கேக்குற மாதிரி விடுற. இப்பயாச்சும் மனுஷன் நிம்மதியா தூங்க விடு. ஏங்க செத்த வாயை மூடிக்கிட்டு படுங்க. ஒரு இளநிய நிம்மதியா குடிக்க விடுறீங்களா? இந்த இளநிய குடிச்சிட்டு போனா தான் ரேஷன் கடையில லைன்ல தெம்பா நிக்க முடியும். ஆமா ஆமா, பெரிய ஆபீஸ் வேலை பார்க்க போறாக. அப்படியே உடம்பு ஃபுல்லா தெம்பேத்திட்டு போறாகலாம். ஓடி போ. அவன் அவன் காலையில இருந்து நைட்டு வரையும் மாடா உழைச்சிட்டு வெறும் கஞ்சியும் கூழுமா குடிச்சிட்டு கிடைக்க உனக்கு இளநீ கேக்குது. யோ வாயை மூடிட்டு தூங்கியா? எக்கா எக்கா என்னடி வந்தது வராதமா எக்கா எக்காண்டு பண்ணிட்டு வர? எக்கா அங்க ரேஷன் கடையில லைன் பக்கத்து தெரு வரையும் போயிடுச்சு. நீ பாடிக்கு இங்க சொகுசா உட்காந்து இளநீ குடிச்சிட்டு இருக்க. என்னடி சொல்ற? அதுக்குள்ள பக்கத்து தெரு வரையும் போயிடுச்சா? ஏ ஆமாக்கா, என் எழுத்த வீட்டுல பார்த்தேன்க்கா. கரும்பு தின்னுட்டு இருந்தாங்க. கேட்டேன், காலையில வாங்கிட்டு வந்துட்டாங்களா? அவங்க தான் சொன்னாங்க லைன் பக்கத்து தெரு வரையும் போயிடுச்சுன்னு. நான் போய் பார்க்கலக்கா. அதுதான் கிளம்புனேன் கடைக்கு. உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவேன்னு வந்தேன். நீ சொன்னது நல்ல வேலையா போச்சு. நான் பாட்டு கால் நீட்டி சொகுசா உட்காந்துட்டு இருக்கேன் பாரு. இந்த பிள்ளைங்க பள்ளிக்கூடம் விட்டு வந்தது வராதமா கரும்பை தான் கேக்குதுடி. இன்னைக்காச்சும் போய் ரேஷன் கடையில அந்த கரும்பை வாங்கிட்டு வந்துடணும்டி. எக்கா ஏன் பிள்ளைங்களும் அதுக்கு மேலக்கா அந்த கரும்புல என்னதான் இருக்கோ டெய்லியும் கரும்பு தான்க்கா கேக்குதுங்க. சோ தொண மண்டைக்குள்ள உருட்டுறாளுக. சரிக்கா, அண்ணன் ஏன்க்கா இப்படி மல்லாக்க படுத்து கிடக்காரு? உடம்பு கிடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, அதெல்லாம் நல்லாக்கா இருக்காரு. சரிக்கா, அட்டைய பையெல்லாம் எடுத்துட்டு வேகமா வந்துரு. நான் போயிட்டு இருக்கேன் முன்னாடி. சரிடி, உன் பின்னாடியே எனக்கு ஒரு இடத்த போட்டு வை, வந்துடுறேன். என்னக்கா மனசாக்கா, நீயும் இங்கே தான் இருக்கியா? அடி நெட்டவள்ளி, என்ன இந்த பக்கம்? உன்னைய பார்த்து பல நாள் ஆயி போச்சு. அது நாளை கேட்கணும். நான் எப்பயுமே மாமி வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருக்கேன். நீ தான் ஆளவே காணோம். அடி ஆமாண்டி நெட்டவள்ளி, தலைக்கு மேல வேலை கிடக்கு. ஆடு மாடெல்லாம் என் மாமியை வாங்கி வச்சுட்டு உசுர போட்டு வாங்குது. மனுஷனுக்கே தண்ணி பத்த மாட்டேது. இந்த ஆட்டு மாட்டுக்கெல்லாம் காலையில இருந்து தண்ணி பிடிச்சி ஊத்துறக்கலாமே, வேலை சரியா போயிருந்தடி. நீ வேற ஏக்கா, நான் மட்டும்தான் எங்க வீட்டுக்கே வெள்ளையடிச்சேன் நேத்து. என் மாமியா கிழவி எப்பா பாரு அப்படித்தேன். என்னையவே வேலை வாங்கி பழகிருச்சு. பத்தாவதுக்கு நாத்து நான் வேற இங்கதான் வந்து கிடக்குறா வத்துக்க. ஆமா நெட்டவள்ளி, ஓன்ட்டே நான் கேட்கணும்னு நினைச்சேன். நேத்து பஸ் ஸ்டாண்டுக்கு எங்க அக்கா மகன் வந்தான்னு கூப்பிட போனேன். அப்பதான் உன் நாத்தனாகாரி பஸ்ஸை விட்டு இறங்கி வந்தா. நீ வேறக்கா, வாரத்துல 7 நாள்ல 4 நாள் இங்கதான்க்கா இருக்கா. அந்த 4 நாள் அவளுக்கு கறிங்கஞ்சியுமா தான் வேணும். சரியா போச்சு போடி. ஏதோ எனக்கு நாத்தனாங்கிற தொல்லையே இல்ல. இருந்தா மட்டும் அப்படியே நல்லா பார்த்து கிழிச்சிருவ பாரு. ஏக்கா, ரேஷன் கடையில பொருள்லாம் வாங்கிட்டியாக்கா? அதான் கேட்க வந்தேன். அடியே நெட்டவள்ளி, அதுக்கு தான் நானும் வந்தேன். ரேஷன் கடையில லைன் பக்கத்து தெரு வரை நிக்குதாண்டி. அதான் அக்காவை கூட்டிட்டு போலாமேன்னு வந்தேன். நீயும் பைய எடுத்துட்டு வந்துருடி. பாத்தியா, சைடு கேப்ல நீ கழட்டி விட்டுட்டு போக பாக்குறீங்க. நம்ம நாளெல்லாம் அவ்வளவு நேரம் லைன்ல நிக்க முடியாது. வேணும்னா என் மாமியாவை அனுப்பிவிடுறேன். நீங்க இடமெல்லாம் எனக்கு பிடிச்சி வைக்காதீங்கக்கா. அது லைன்ல நின்று வாங்கிட்டு வரட்டும். நான் கொஞ்ச நேரமாச்சும் நிம்மதியா வீட்டுல டிவி பார்த்துட்டு இருக்கேன். கிடந்து வரட்டும். நீ பாருடி பாரு, உன் மாமியா ஒன்னதான் அனுப்பிவிட போகுது. நீ சொல்றது உண்மைதான்க்கா. அது சரியான சூனியக்கார பொம்பளையா இருக்கு. சரி சரி, இப்படியே நின்று ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தா இன்னைக்கு ரேஷன் கடையில பொருள் வாங்க முடியாது. எல்லாரும் வந்துருங்க, நான் முன்னாடி போய் இடம் முடிச்சு வச்சுக்கிறேன். அம்மா மெதுவா இழுமா. அடி பாவி, இப்படி அடி தலைய புழுக்க விட்டுட்டு கிடப்ப. தலையில குச்சியை ஊண்டணும்னா அது வெளியே பேணி ஏறி வந்துரும் போல. அப்படி புழுத்து கிடக்கு. சை, உன் தலைய பார்க்கும்போது வாந்தியே வந்துரும் போல. சீ எம்மா, மெதுவா பாக்குறதா பாருமா. புடிச்சு பேய் மாதிரி ஆட்டிட்டு கிடக்க தலைய. உனக்கே இப்படி புளுத்து கிடக்குனா உன் பிள்ளைங்களுக்குலாம் எப்படி புளுத்து கிடக்கும்? பாவண்டி அந்த பிள்ளைங்க சொரிஞ்சுக்கிட்டே திரிய போதுகடி. ஒழுங்கா இங்க இருக்கிறதோட தலைய கிளீன் பண்ணிட்டு போயிரு. ஆமா ஆமா, நீ இழுக்கிற இல்ல என் தலையே மொட்டையாயிரும் போலமா. ஏண்டி, உன் மாமியா சும்மா தானே வீட்டுல உட்காந்துருக்கு. உன் தலையில பேனை இழுத்து விட சொல்ல வேண்டியதானே? நல்ல ஐடியாவா குடுக்கறப்போ நான் மட்டும் தலையை கொடுத்தேன், இருக்கிற கோவத்தெல்லாம் என் மண்டையில காமிச்சிரும். நீயே இந்த இழுக்கிற என் மாமியெல்லாம் கழுத்தை உடைச்சாலும் உடைச்சிரும். அப்புறம் அதுக்கும் நான் உன் வீட்டுல தான் வந்து கிடக்கணும். நீ வாய் மட்டும் பேசிக்கிட்டே திரி. நசுக்கு நாப்புல பேசி நாம தான் மாமியா கிட்ட பணிஞ்சு போகணும். எல்லாருமே உன்னை மாதிரி மருமக பின்னாடியே ஆமா சாமின்னு போட்டுட்டு திரிவாங்களா? அடியே, நான் என் மருமக கிட்ட பேசுறேன்னா அதுலயும் ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம். பேசி பேசி எப்படி வேலையை வாங்கிட்டு இருக்கேன்னு பாத்தீல? நீ என்ன 2 நாளா வந்து வீட்டுல இருக்க. நான் ஏதாச்சும் இங்கிட்டு இருக்க பாத்திரத்தை இங்கிட்டு வச்சு பாத்திருக்கியாடி? அப்படி பேசி என் மருமகளை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நீ பொழைச்சுக்குவமா, பொழைச்சுக்குவ. எத்தே எத்தே, என்ன மருமகளே? ஐயோ, பேசுனது பிள்ளை அண்ணி கேட்டிருப்பாங்களோ? சீச்சி, கேட்டிருக்க மாட்டாங்க. நம்ம ரொம்ப பையல பேசணும். எத்தே, நீங்க என்ன இங்க உட்காந்து பேனை பார்த்துட்டு இருக்கீங்க?
ஊரே அங்க ரேஷன் கடையில பொங்க ஜாமான் வாங்கிட்டு போயிட்டு இருக்கு, நீங்க நடு வீட்டுல உட்காந்து பேணு மாத்திட்டு இருக்கீங்க. மருமகளே, அது பொங்கலுக்கு முத நாள் வரையும் கொடுப்பாங்க, நீ ஏன் அவசரப்படுற? என்னத்தே இப்படி கூறு கட்டாத்தையா இருக்கீங்க? வாங்கிட்டு வந்தீங்கன்னா கரும்பு நொறுக்கு நொறுக்கு சாப்பிடலாம்லங்கத்தே. நம்மளும் பொங்கலுக்கு கரும்பு வாங்குவோம், இங்கேயும் தருவாங்க, அப்புறம் வேஸ்டா போயிரும்ல. அதான் சொல்றேன். கடையில கூட்டமே இல்லையா, நீங்க போனோடனே வாங்கிட்டு வந்துடலாம். பைய எடுத்துட்டு ஓடி போய் வாங்கிட்டு வாங்க பாப்போம். எம்மா அது எப்படிமா இன்னைக்கு பொங்க சாமான் தரது கூட்டமே இல்லாம இருக்கும்? நீ அண்ணி ஐஸ் வைக்கிறாங்க மோய். ஏண்டி இத்தனை நாள் இவ கூட குப்பை கட்டுறவ, இது தெரியாதா? இப்ப பாரு எப்படி பேசுறேன்னு மட்டும். மருமகளே, கூட்டமே இல்லையா? நல்லதா போச்சு, நீயே போய் வாங்கிட்டு வந்துரு. கூட்டமா இருந்தா கூட நான் போயிருப்பேன்ல. கூட்டமே இல்ல. கூட்டமா இருந்தா அத்தை எம்பிட்டு நேரம் வேணாலும் லைன்ல நின்று வாங்கிட்டு வந்திருப்பேன் மருமகளே. கூட்டமே இல்லாதனால உன்னை அனுப்புறேன், போய் வாங்கிட்டு வந்துரு மருமகளே. அடி பாவி, நம்ம ஒரு ஐடியாவை போட்டா இவ ஒரு ஐடியாவை போடுறா. சரி, என்ன பண்ணி தொலைய, போய் தொலைவோம். எத்தே, நான் முன்னாடி போய் இடம் முடிச்சு வைக்கிறேன், நீங்க பின்னாடியே வந்துருங்க. இப்பதானே மருமகளே கூட்டமே இல்லைன்னு சொன்னேன். அது அப்ப நான் கேக்குறப்ப கூட்டம் இல்லைன்னு சொன்னாங்க. இப்ப வந்துருந்துச்சுன்னா நான் என்ன பண்றது? வந்துருங்க பின்னாடியே. சரி நீ முன்னாடி போய் நில்லு, நான் பின்னாடியே வந்துட்டு இருக்கேன். மறந்துடாதீங்க தே, அப்ப கரும்பு தர மாட்டேன் பாத்துக்கோங்க. பாத்தியாமா மருமகள, கரும்பு தரமாட்டாகலாம். ஏய், அவ சொன்ன நெசமாவே தரமாட்டாடி. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போய் கூட பைய மட்டும் வாங்கிட்டு வந்துடணும்டி. அப்பதான் நம்மளுக்கு அந்த கரும்பு கிடைக்கும். எம்மா சரியான அல்பையா இருக்காதம்மா. போய் கரும்புக்கு போய் உன் மருமக கிட்ட போய் இப்படி பேசுறியே. ஆத்தாளு மகள் என்னமோ முணுமுணுக்குறாளுக பாரு. கிளடி வராம மட்டும் இரு, நைட்டு சோத்துல உப்பளி போடுறனால ஏன் பாரு. எம்மா தொண்டையில ஒரே வலியா இருக்கு, ஒரு டீ வச்சு கொண்டு வரையாமா? நல்லா இஞ்சியை தட்டி போட்டு ஒரு டீ வச்சு கொண்டு வாமா. ஏண்டி, நானே ஒரு சோம்பேறி கழுத, ஏன்ட்ட போய் டீய கேக்குற பாரு. அவதான் இவ்வளவு நேரம் இருந்தால, ஒரு வார்த்தை அவகிட்ட கேட்டுக்கலாம்ல. எம்மா போய் வச்சு கொண்டு வாமா. ஆசையா ஒரு டீ தானே கேக்குறேன், அதான் கூட ஒரு மருமகிட்ட தான் கேட்க சொல்லுவேன். சரி போறேன் விடு, என்ன பண்றது, பெத்துட்டேன்ல. போ, எதுக்கு எடுத்தாலும் பெத்ததே குறையா சொல்லு. உனக்கு டீய வச்சு கொடுத்துட்டு நான் டக்குன்னு ரேஷன் கடை பக்கம் போகணும் டீ. இல்லைன்னா அவ்வளவுதான், வந்து பத்திரக்காளி ஆட்டம் ஆடிடுவா. என் மருமவளே, கூட்டமே இல்லைன்னு சொன்னேன், அரை மணி நேரம் கழிச்சு வர இம்புட்டு கூட்டமாவல இருக்கு. அத்தே நீங்க வேற, நானும் கூட்டமே இல்லைன்னு நினைச்சுதான் வந்தேன். அடியே நெட்டவள்ளி, நான் தான் சொன்னேன்ல லைன் பக்கத்து தெரு வரை நிக்குதுன்னு. அடியே வனசா, சேத்த வாய மூடுறியா? இவளுக்கு வேற மாட்டி விட்டுருவாளுக போல. வீட்டுக்கு வந்து என்ன புழுகுனா, ரேஷன் கடையில ஒத்தாள் இல்லையா, போனோடனே வாங்கிட்டு வந்துடலாமா. இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது, திருவிழா கூட்டம் மாதிரி இருக்கு. நானும் இவளை போய் நம்பிட்டு ஓடியாரேன் பாரு. அடியே குண்டு மாமி, கொஞ்சம் விலகிதான் போறது, நின்ற இடத்துல நிக்கிற மாதிரில இருக்கு. ஏக்கா முன்னாடி நகர்ந்தாதானக்கா நான் நகர முடியும். எல்லாத்தையும் தள்ளி நில்லுங்க சொன்னா என்கிட்டதான் சண்டைக்கு வருவாங்க. நல்லா வாய் மட்டும் வக்கனையா பேசுவீங்கடி. ஏமா மஞ்சள் சுடிதாரு? சொல்லுங்க பாட்டிமா. பாட்டிமாலாம் கிடையாதுப்பா, நாங்களும் யூத்துதே. சரி எதுக்கு கூப்பிட்டீங்க சொல்லுங்க. கொஞ்சம் பாவம் பார்த்து வயசானவளா இருக்கேன், கொஞ்சம் முன்னாடிதான் விடுறது. இப்பதானே சொன்னீங்க யூத்துன்னு, நில்லுங்க. ஐயோ, என் வாயிலே சனி விளையாடுது போ. எத்தே உங்களுக்கு பொழைக்க தெரியல, நான் பாருங்க எப்படி கேட்டு கேட்டு முன்னாடி போறேன்னு மட்டும் பாருங்க. மாமியா மருமகளுக்கு சரியான தில்லாலங்கடி வேலை பாக்குறாளுங்க. ஒரு பொங்க சாமா வாங்க லைன்ல நிக்க என்ன வலி வலிக்குது அவளுகளுக்கு. ஹலோ, நீங்க பாட்டுக்கு இடையில வந்து நிக்கிறீங்க. எம்மா, நான் ஒன்னும் முந்திக்கிட்டு போல, இந்த அக்கா கிட்ட பேச வந்தேன். அப்படியே லைன்ல நின்று அடிச்சு என்னத்தான் வாங்க போறீங்களோ தெரியல. நீங்க என்னத்த வாங்குறீங்க? அதான் நாங்களும் வாங்குறோம். நான் பேசிட்டு செத்த நேரத்துல பின்னாடி போயிருவோமா தாயே. ஏமாத்தன மட்டும் நினைக்காதீங்க, சட்டு புட்டுன்னு பேசிட்டு பின்னாடி போங்க. என்னமோ இவளுக்குதான் 7 ஏக்கர் இங்க வாங்கி விட்டுருக்க மாதிரில பேசுறாளுக. எக்கா, நீ பாட்டு சொல்லாம கொள்ளாம வந்து மொத ஆளா நிக்கிற, எனக்கு ஒரு இடத்த போட்டுருக்கலாம்லக்கா. ஏண்டி நெட்டவடி, நீ தானே சொன்ன எனக்கு இடம்லாம் போட வேணாம், என் மாமி வந்து வாங்கிட்டு போட்டோம்னு. எக்கா பைய பேசுக்கா, என் மாமியா பின்னாடிதான்க்கா நிக்கிது. அது வேற அடி, நான் வேற எல்லாத்தையும் உளறிட்டு கிடைக்கேன். நான் அப்படி நைஸா பேசி மாமியாவை தான் அனுப்பி விடலாம்னு நினைச்சேன், அது பார்த்தா என்னைய அனுப்பி விட்டுருச்சு. உன்னைய மட்டும் அனுப்பி விட்டுருக்கு, உன் துணைக்கு அது தானே வந்து நின்று இருக்கு. எக்கா அது கரும்புக்காக வந்து நிக்குதுக்கா, நீ வேற. எக்கா நீ ரொம்ப நல்ல மனசுன்னு தெரியும்க்கா, கொஞ்சம் வழி விட்டேன்னா அப்படியே முன்னாடி போய் வாங்கிட்டு சட்டுப்பட்டுன்னு வீட்டு பக்கம் போயிருவேன். ஏண்டி என்னை பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா? நான் மட்டும் உனக்கு சேர்த்த வழியை விட்டேன், பின்னாடி இருக்கவங்கள குச்சி கல்லு எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடிச்சு போடுவாங்க பாத்துக்க. நீ சொல்றது உண்மைதான்க்கா, என் பின்னாடி இருக்க மஞ்சள் சுடிதார உன்னை பேச கூட விட மாட்டேங்குது. அப்புறம் அவன் வெயில மண்டை காஞ்சு போய் நின்றுட்டு இருக்கேன், உனக்கு ஈஸியா வழி விடுவாங்களோ? எக்கா நான் வேற என் மாமியா கிட்ட பீத்திட்டு வந்துட்டேன், இப்ப ஒருத்தங்க கூட வழி விட மாட்டாங்க. சரி நம்ம மாமியா தானே, அப்படியே போய் நசுக்கினாப்புல நின்றுக்குவோம். என்ன மருமவளே, ஒருத்தரும் வழி விடல போல. யார்த்தே சொன்னா? நான் தான் போனா போட்டும், எல்லாரும் பாவம் வெயில நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து நிக்கிறேன். எனக்கெல்லாம் தெருவில் அம்பிட்டு மரியாதைங்கத்த. ரேஷன் கடைக்காரருக்கு மட்டும் நான் லைன்ல நிக்கிற தெரிஞ்சு கூப்பிட்டு உட்கார வச்சு அம்பிட்டு சாமானி கொடுப்பாரு. ஆமா தூக்கி போட்டு மிதிக்காம இருந்தா சரித்தேன். என்ன புழுகுறா பாரு. அம்மா எங்கேமா போனே? இவ்வளவு தூரம் நான் தேடி வந்தேன். அடே, ஒரு ரேஷன் கடைக்கும் கூட நிம்மதியா விட மாட்டியாடா? உங்க அப்பா தான் வீட்டுல தூங்குறாருல, கூட படுத்து தூங்க வேண்டியதானே.
எப்ப பாரு அம்மா அம்மா அம்மான்னு பின்னாடியே திரி. அப்பத்தா நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? நான் வீடு ஃபுல்லா தேடி பார்த்தேன் உங்களை, ஆளவே காணோம். அத்தை மட்டும்தான் இருந்தாங்க. அத்தை தான் சொன்னாங்க ரேஷன் கடைக்கு போயிருப்பீங்க போடான்னு. அதுதான் இங்க ஓடி வந்துட்டேன். எத்தே உங்க மவளை பாத்தீங்களா? ஒரு சின்ன பையன் கூட பாத்துக்காம இங்க விரட்டி விட்டாங்க. அவ விரட்டி எல்லாம் விட்டுருக்க மாட்டாடி. உன் மாவன் அம்மா அம்மான்னு அழுதுருப்பான், அதான் இங்க வர சொல்லிருப்பா. இன்னும் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சுக்கிட்டே திரிங்க.